ஓம் சாந்தி. எல்லோரும் நலமாக இருக்கீங்களா? ஸோ தலைமறைவாக இருந்த ஜான் ஜபராஜ் அவர்களை கைது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு நான் தான் காரணம் அப்படின்ட்டு ஒருத்தர் யூடியூப் சேனலில் போஸ்ட் போட்டிருந்தார். அவர் சைல்டு கேருக்கு ஃபோன் பண்ணதெல்லாம் கூட ப்ரூஃபாக எடுத்து போட்டிருந்தார். ஸோ அந்த சகோதரர் சொல்லும்பொழுது ஒன்று சொல்லியிருந்தார். ஏன்னா அவர் ஜான் ஜபராஜ் ஏதோ ஒரு மேடையில் பேசும்போது அவருடைய பேரை சொல்லக்கூட நான் விரும்பலை அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப இன்சல்ட் ஆகிடுச்சி. அதனால தான் பழி வாங்கணும்னு தோணுச்சு. பட் இருந்தாலும் இந்த குழந்தைகள் விஷயத்தை நான் பழி வாங்குகிற நோக்கத்தினால பண்ணலை. அது ஒரு குழந்தை. அந்த மாதிரி உங்களுக்கும் எனக்கும் குழந்தை இருந்து இப்படி இருந்தால் நீங்கள் கவனம் இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்கிறாரு. என்னென்னா 14 வயது 17 வயது பெண் குழந்தைங்கன்றாங்க. ஸோ 14 வயது 17நாலே 9th 10th அடுத்தது +2 பெண்கள். அந்த மாதிரி குழந்தைங்கள யாருமே இவர் முத்தம் கொடுத்ததாக கூட ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ அவ்வளோ பெரிய பெண்களை யாரும் இப்போ குழந்தைய வேணால் கொடுப்பாங்க சிலர். அது கூட ஓகே, அது தப்பான கண்ணோட்டம் இல்லைன்னு சொல்லலாம். பட் இது இனிமேல்ட்டு தான் தெரியும் அது என்னன்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா, இதை அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி குழந்தைங்க கிட்ட ஒருத்தர் தப்பாக நடந்துக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அந்த குழந்தைங்க காம உணர்வுனால் தூண்டப்பட்டு அது தனக்கு பிடித்து அந்த குழந்தை மற்றவர்கள்கிட்ட தப்பாக நடந்து விபச்சாரியாக ஆகிடாதா அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் கூட இருக்குது. பைபிள்லே ஒன்று இருக்கும். இந்த டைவர்ஸ் பற்றி பைபிளில் என்ன இருக்குன்னா, ஒரு கணவன் மனைவியை விபச்சாரம், அதாவது வேறு ஆணோடு அவள் காமத்தில் ஈடுபட்டு இருந்தாலே ஒழிய வேறு எந்த காரணத்துக்கு கொண்டும் அந்த பெண்ணை தள்ளி வைக்கக்கூடாது, டைவர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு போட்டிருக்கோம். அப்படி தள்ளி வைக்கிறவன் அந்த பெண்ணை விபச்சாரத்தில் தள்ளினவன் ஆவான், அப்படிப்பட்ட பாவத்தை செய்தவன் ஆவான் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அது நிறைய இடங்களில் அது மாதிரி பார்க்குறோம் இல்லையா? ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, மனைவி அல்லது கணவனை பிரிந்து, அது எப்படி வேணாலும் தற்காலிகமாக பிரிந்திருக்கலாம் அல்லது மரணத்தினால் பிரிந்திருக்கலாம். அந்த நேரத்தில் அவர்கள் வழி தவறி போகிறதை நிறைய இடங்களில் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அப்போ பைபிள் சொல்கிறது உண்மையாக இருக்குது. ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயமும் பார்த்துக்கணும். என்ன அப்படின்னா, அப்பா அம்மா இருக்கும்போதே லவ் பண்ணுறாங்க இல்லையா? அதாவது திருமணத்திற்கு முன்பு சொல்கிறேன். ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா அது பெற்றோர்களுக்கு செய்கிற துரோகம்தான். ஏன்னா இது ஒரு விதத்தில் ஒரு ஆணை அபகரிக்கிறது அல்லது ஒரு பெண்ணை அபகரிக்கிறது அவங்க சொத்தையே அபகரிக்கிறதுக்கு சம்மந்தான. அதனால தான் பெற்றோர்கள் பிரச்சனையும் பண்ணுறாங்க. ஏழை பெற்றோர்கள் அப்படி அந்தளவுக்கு பிரச்சனை பண்ண மாட்டாங்க பெரும்பாலும். ரொம்ப பணக்காரர்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக விட மாட்டாங்க இல்லையா? காரணம் என்னென்னா, போக போகிறது பொண்ணு மட்டும் இல்லை, கூடவே சொத்தும் போக போகுது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது ஒரு விதத்தில் திருடுறது தான். ஆனால் இந்த சமுதாயம் அதை நார்மல் ஆக்கிடுச்சு சினிமா போன்ற விஷயங்கள் மூலமாக. ஸோ அதனால் நிறைய பிரச்சனைகளை சமுதாயம் சந்திச்சுட்டு இருக்கிறதே நம்ம பார்க்குறோம். இதை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, பெற்றோரின் பாதுகாப்பில் இருக்க வேண்டிய வயதில் ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ தேடக்கூடிய அந்த மனம் நாளைக்கு கணவன் அல்லது மனைவியின் துணையில் இருக்கும் பொழுது இன்னொருத்தரையும் தேடும். இதுதான் இங்கே முக்கியமான விஷயம். ஏன்னா அது ஒரு போதை இல்லையா? காமம்ன்றது ஒரு போதை. ஸோ அந்த போதையும் டோஸ் இருக்குது இல்லையா? சும்மா பார்த்து வரக்கூடிய காதல் அது ஒரு போதை. அதுக்கப்புறம் இன்னும் அடுத்தடுத்த ஸ்டேஜ் கடைசியில் காமத்தில் போய் முடிகிறது. இதில் எந்த அளவுக்கு டோஸ் அதிகமாகுதோ அதுக்கு அடுத்தது கம்மியான டோஸில் அது திருப்தி ஆகாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அடுத்த தடவை புதுசாக ஒரு பொண்ணை பார்த்த உடனே பார்த்துக்கிட்டே இருக்கணுன்ற எண்ணம் வராது. டக்குன்னு காமத்துக்கு போயிடணும் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு விதத்தில் கோகுலத்தில் சீதை படத்தில் கார்த்திக் அப்படி தான் இருப்பார். ஆனால் அதை ரொம்ப க்ளோரிஃபை பண்ணி காட்டியிருந்து அந்த படத்தை பார்த்து எத்தனை பேர் கெட்டு போனாங்களோ தெரியல. எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி கடைசியில் எங்கே போக போகிறாங்க?
நான் டைரெக்டாக கிளைமேக்ஸுக்கு போயிடுறேன் அப்படிங்கிறது பயங்கர கிளாப். அப்போவே 20-30 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு அந்த படம். ஸோ அப்போவே அப்படின்னா இன்றைக்கி சமுதாயம் எவ்வளோ மோசமாக இருக்குது. ஸோ இந்த சகோதரர் சொன்ன மாதிரி இந்த மாதிரி பாலியல் குற்றத்தில் பாலியல் சீண்டலில் சிக்கக்கூடிய குழந்தைங்க, குறிப்பாக பெண் பிள்ளைகள் மட்டும் கெட்டு போக மாட்டாங்க, இந்த மாதிரி படத்தை பார்ப்பவர்களும் கெட்டு போவாங்க. ஆக்சுவலாக அது நல்ல படம், நல்ல மெசேஜ் சொல்லும். ஆனால் அதை விட ரொம்ப கவர்ச்சிகரமாக அந்த கார்த்திக்குடைய கேரக்டர் தான் காட்டப்பட்டு இருக்கும். ஸோ அதோடைய பாதிப்பு தான் மனிதர்கள் மனதில் அதிகமாக பதியும். ஸோ அந்த சகோதரர் சொல்கிற மாதிரி பாலியல் சீண்டல்னால் அந்த மாதிரி கெட்டு போகிறாங்களா அப்படின்னா வாய்ப்பு இருக்குது தான். ஸோ ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, குழந்தைங்க மட்டும்தான் கெட்டு போகுமா? பெரியவங்க கெட்டு போக மாட்டாங்களா? இல்லை, திருமணமாகும்போது பெரும்பாலும் வந்து தூய்மையாக தான் இருப்பாங்க, குறிப்பாக பெண்கள். அப்போ அந்த பெண்ணுக்கு காம உணர்வை தூண்டும் பொழுது அந்த பெண் பிறகு கெட்டு போக மாட்டாளா? கணவன் இருந்தாலும் கூட. ஏன்னா அதை மீறி வந்து, ஏன்னா அந்த உணர்வு அதுக்கு அடிமை ஆகிடுறாங்க. அதை மீறி அவங்க மற்ற ஆணோ அல்லது பெண்ணிடமோ போகாமல் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, நாம் அவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. ஆனால் அதுவும் எப்போ உடையும் அப்படின்னா, எப்படியும் கணவன் மனைவினா நிறைய பிரச்சனைகள் கலியுகத்தில் வந்தே தீரும், தவிர்க்க முடியாதது. அந்த நேரம் இதுதான் சாக்கு அப்படின்னு கட் பண்ணிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இப்போ ஜான் ஜெபராஜ் கூட அது ஒரு காரணமாக சொல்கிறாங்க. மனைவி கூட வந்த சண்டையே ஒரு காரணமாக அவர் சுட்டி காட்டுறார். ஆக்சுவலாக இந்த மாதிரி கணவன் மனைவி இடையில் சண்டை வரும்போது மனம் வந்து குழப்பத்தில் இருக்கும். குழப்பத்தில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி தவறான முடிவை வந்து எடுக்கும். ஆனால் சண்டை வரும்போது மட்டும் இல்லை, காமத்திலும் மனம் குழப்பத்தை தான் அடையும். இதைவிட அதிகமாக அதுதான் குழப்பத்தை அடைய வைக்கும். அப்படின்னு அர்த்தம், சண்டையே வராட்டினாலும் கள்ளத்தொடர்பு வரும். ஸோ அப்போ என்னென்னா, அந்த குழந்தையாக இருக்கும்போது இப்போ படங்கள்லாம் ஆபாசமான படங்கள் 18 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் பார்க்கக்கூடாதுன்றது கூட அந்த சகோதரர் சொன்ன காரணத்திற்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் எப்போ பார்த்தாலுமே அவங்களுக்கு வந்து அவங்க மனதில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த தான் போகுது. அதுக்கு அவங்க அடிமை ஆக தான் போகிறாங்க. அதற்கு பிறகு பாலியல் சீண்டல் செய்பவர்களாக மாறுவாங்க, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஸோ இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பாலியல் சீண்டல் செய்பவர்களாக இவங்க மாறுறாங்கன்னா, இவங்க ஒரு காலத்தில் பாலியல் சீண்டல் செய்யப்பட்டு அந்த காம உணர்வு எழுப்பப்படுகிறது. அதற்கு பிறகு தான் இவர்களும் அப்படிப்பட்டவர்களாக ஆகிறாங்க. ஸோ ஏதோ ஒரு பெண்களுடைய மாத இதழில் படிச்சிருக்கிறேன் சின்ன வயசுலே, என்னென்னா, ஆல் ரேப்பிஸ் வேர் ஒன்ஸ் ரேப் விக்டிம்ஸ் அப்படின்ட்டு. ஒரு காலத்தில் பாலியல் குற்றத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் தான் பிற்காலத்தில் பாலியல் குற்றவாளிகளாக மாறுறாங்க அப்படின்னு. ஸோ இங்கே விஷயம் என்னென்னா, அவங்க ஆல்ரெடி அப்போ இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்களா, இதில் கர்ம கணக்கும் வருது. ஏன்னா நம்ம ஜென்ரலாக வந்து நமக்கு புரியாது குழந்தை என்ன பாவம் செஞ்சது இப்படி நடக்குதுன்ட்டு. ஆனால் ஒரு காமத்தில் ஈடுபடுற எல்லாமே வலுக்கட்டாயமாக பிறரை காமத்தில் தள்ளக்கூடியவர்களாக மாற மாட்டாங்க இல்லையா? ஆனால் ஒரு படம் சிகப்பு ரோஜாக்கள் படமே அதை வச்சு தான் வருது. சின்ன வயதில் அவர் ஒரு பாலியல் சீண்டலுக்கு ஆளாகி பிற்காலத்தில் அவரே வந்து பாலியல் குற்றவாளியாக கமல் மாறுறதாக காட்டப்பட்டு இருக்குது. காரணம் என்னென்னா, அந்த டைமில் வந்து மைண்டில் ஆழமாக பதியுது. அப்போ எல்லா பெண்களுக்கும் இப்படி ஒரு எண்ணம் இருக்கும், அதை ட்ரை பண்ணால் தப்பு இல்லை அப்படிங்கிறத வச்சு தான் கமல் வந்து அதில் மூவ் பண்ணுறார். ஏன்னா இந்த பாலியல் குற்றங்களில் வந்து உடல் அளவில் ஏற்படுற பாதிப்பை விட அதிகம் மனதின் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்பு. அவங்க வாழ்நாள் முழுவதும் அவங்க வாழ்க்கையை புரட்டி போட்டு மிகப்பெரிய குற்றவாளியாக மாற்றக்கூடியது. ஸோ அப்படிப்பட்ட விஷயம் செய்யக்கூடிய ஒருவரை உருவாக்குறதுக்கு ஒருத்தர் காரணமாக ஆகிறார் இல்லையா? அப்படி ஏன் இவர் அப்படி அவங்கக்கிட்ட தப்பாக நடந்துக்க போகிறாரு அப்படின்னும் பொழுது ஒரு செகண்டில் நடக்கிறது கிடையாது. ஒரு செகண்டில் ஒருத்தன் டக்குன்னு கெட்டவனாக மாறிட போகிறது கிடையாது. பல காலமாக இந்த தவறான விஷயத்தை கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆபாச படங்கள் மூலமாக, நண்பர்கள் மூலமாக, தவறான தொடர்புகள் மூலமாக.
ஸோ அப்போ அந்த போதையிலேயே அவங்க மூழ்கிட்டு இருக்கும் பொழுது தான் அந்த எண்ணத்தை குறிப்பாக இப்போ நிறையா வந்து போதை பழக்கம் அதிகமாகிடுச்சு. பெண் காவலர்கிட்டயே தப்பாக நடந்துக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ என்னென்னா அந்த போதையில் இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா எது மேலோங்கிய எண்ணமோ அது மட்டுமே திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது. ஸோ அப்போ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா மனிதர்களுக்குள்ள காமம் சார்ந்த எண்ணங்கள் தான் இப்பொழுது மேலோங்கி இருக்குது. இது கலியுகத்தில் உள்ள எல்லாருக்கும் பொருந்தும். ஸோ அப்போ அந்த பாலியல் எண்ணங்கள் அவர்களுக்குள்ள எப்போ அதிகமாக மேலோங்கும் அப்படின்னா எப்போ ஆத்மா வந்து பலகீனமாக ஆகுதோ. ஸோ அதை நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா ஒரு தூக்கம் வரக்கூடிய ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த நேரத்தில் தான் அது அதிகமாகும். ஸோ அதனால தான் ஒரு நடிகை கஸ்தூரி கூட சொல்லியிருந்தாங்க, நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க, நைட்டு 9 மணி ஆயிடுச்சுன்னா அவங்களுடைய பேசுகிற விதமே வேறு மாதிரி மாறிடுது பசங்களோடது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காரணம் என்னென்னா அது ஒரு மயக்க நிலைக்கு வரும்பொழுது புத்தி வந்து ஆக்சுவலாக தூக்கன்றது புத்தி வந்து தூங்கிடும், மனம் முழிச்சிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த மனதில் உள்ள எண்ணங்கள் தான் கனவுகளாக வர்றது. ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் யார், நாம் இப்படி பண்ணலாமா அப்படிங்கிறதெல்லாம் புத்தி யோசிக்காது, மனம் பட்டுக்கு அதோடைய வேலையை காட்டிகிட்டு இருக்கும். ஸோ அப்போ அந்த நைட்டு 9 மணி அந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தூக்கம் ஃபஸ்ட்டு பெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். இல்லை 8 மணிக்கு அந்த சாப்பிட்ட உடனே ஸ்லைட்டாக தூக்கம் தள்ள ஆரம்பிச்சிடும். அதேமாரி நீங்கள் டிவி ஃபோனு எதையாவது பார்த்து தூக்கத்தை கலைச்சா கொஞ்சம் நேரத்துக்கு தாக்கு பிடிக்கும், அப்புறம் மறுபடியும் அது தள்ள ஆரம்பிக்கும். ஸோ அந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி மற்றவர்கள் கூட நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க தேவையில்லாமல், இல்லையா? தேவையான விஷயத்தை மட்டும் பேசிட்டு வச்சுட்டா பிரச்சனை கிடையாது. தேவையில்லாமல் ரொம்ப நேரம் ஃப்ரெண்டு அப்படின்னு அதுலேயும் நிறைய நம்ம பார்க்குறோம் இல்லையா? நல்ல ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு திடீர்னு இப்படி பண்ணிட்டாங்க. காரணம் அது சம்மந்தப்பட்ட எண்ணம் அவங்களுக்குள்ளே ஓடிட்டு தான் இருந்திருக்கும் எப்போவுமே. பட் அந்த நேரம் அந்த புத்தி தூங்கும்போது மனதில் உள்ள எண்ணங்கள், அந்த மயக்க எண்ணங்கள் வேலை காட்ட ஆரம்பிக்கும். ஸோ அப்படி தான் மாட்டிக்கிறாங்க. இது வந்து நைட்டு தான் ஆகணும்னு அவசியம் கிடையாது, எப்போ வேணாலும் ஆகலாம், உங்களுடைய மயக்கத்தை பொறுத்து, இல்லையா? அதாவது உங்கள் மனதில் வந்து ஒரு எண்ணம் ஆதிக்கம் செலுத்துதுன்னு வச்சுக்கோங்களேன். வேறு எதையுமே சிந்திக்க முடியாத அளவுக்கு காமம் சார்ந்த எண்ணங்களுக்கு அந்த சக்தி இருக்குது, கோபத்துக்கும் அந்த சக்தி இருக்குது. ஒரு ஏமாற்றம் அந்த மாதிரி நேரத்தில் புலம்புவாங்க, சாபம் விடுவாங்க இல்லையா? ஸோ அதுவுமே அதே மாதிரி தான். எண்ணத்திற்கு சக்தி அப்படிங்கிறத விட நீங்கள் பலகீனமாக இருக்கிறீங்க. ஸோ அப்போ அந்த எண்ணங்கள் வந்து உங்களை ஆட்கொண்டுடுது. ஸோ அந்த மாதிரி நிலை இருக்கும் பொழுது டக்குன்னு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த காலத்துலலாம் இப்பயும் மேபி ப்ராக்டிஸ் பண்ணலாம். பெண்கள் வந்து அந்த மாதவிடாய் காலத்தப்போ சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே வரமாட்டாங்க, வெளியிலேயே அவங்களுக்கு ஒரு ரூம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கேயே இருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க வந்து மற்றவர்களோட அந்த நேரம் பழகக்கூடாது. இது வந்து மகாபாரதத்திலே இருக்கும். திரௌபதி தூக்கிலெறியப்படும் பொழுதும் பார்த்திங்கன்னா அவங்க அந்த மாதிரி தனியாக தான் இருக்கிறாங்க. இப்போ மேபி இது ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னா இப்போ எல்லோரும் சொல்கிறது என்னென்னா, அந்த 3 நாட்கள் வந்து அவங்களுக்கு பயங்கரமாக மூட் ஸ்விங் ஆகும், பயங்கரமாக கோபப்படும். அது உண்மைன்றதை நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்கவும் செய்கிறோம். ஸோ அதற்காக கூட அப்படி வச்சுருக்கலாம். ஸோ அந்த மாதிரி காமம் சார்ந்த எண்ணம் மேலோங்கினாலோ அல்லது கோபமோ அல்லது ஏதோ ஒன்று இருந்தால் நீங்கள் தனியாகவே இருக்கிறது நல்லது. அந்த நேரம் நான் தீண்டத்தகாதவன் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் போய் மற்றவர்கள்கிட்ட பேசுகிறது, கோபத்தோடு பேசுகிறீங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கோபத்தை தூண்டிடும். காம வயப்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அது ஒன்று உங்களுக்கு பிரச்சனையாகும் அல்லது அவங்க தூண்டப்பட்டுருவாங்க. ஸோ அது எவ்வளோ பெரிய பாவம் இல்லையா? கம்முனே இருக்கிறவங்க, இன்னும் கேட்டிங்கன்னா லவ்வே அப்படி தான் இல்லையா? லவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா யார் போய் லவ் சொல்கிறானோ அவன் பலகீனமாக இருக்கிறான்னு அர்த்தம். அந்த எண்ணம் திரும்ப திரும்ப வந்து அவனை டார்ச்சர் பண்ணுது. இதை நம்ம லவ் சொன்னால், இந்த வயசுலேயே லவ் சொன்னால், பெரும்பாலும் அந்த ஸ்கூல் டைமில் தான் இருக்கும் இல்லையா? சொன்னால் அதனால் எவ்வளோ பெரிய பாதிப்பு, அதை பற்றியெல்லாம் புத்தி யோசிக்காது. இந்த நேரத்தில் நம்மளால் என்ன பண்ண முடியும் எதுவுமே யோசிக்காது. இப்போ அவன் ஒரு பொண்ணுக்கிட்ட சொல்கிறான் அல்லது ஒரு பொண்ணு பையன்கிட்ட சொல்கிறா அப்படின்னும் பொழுது கேட்குறவங்க பெரும்பாலும் விழுந்துருவாங்க. அது வரைக்கும் நல்லா தான் இருந்திருப்பாங்க. பட் இதெல்லாம் நமக்குலாம் யாருமே வரமாட்டாங்க. அது ஆக்சுவலாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா லவ் சொல்ல மாட்டாங்க, ஆனால் லவ் சொன்னால் ஏற்றுக்குவாங்க. குறிப்பாக பெண்கள் அப்படி இருந்தாங்க இல்லையா இதுக்கு முன்னாடி. இப்போ
ஸோ பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களுமே அப்படி இருக்கிறாங்க. ஸோ அப்படி வந்து மற்றவர்கள் சொன்னால் ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவங்களும் பலகீனம்தான். பட்டு இதை சொல்கிற அளவுக்கு தைரியம் இல்லை அப்படின்னு நம்ம நினைப்போம் கோழன்ட்டு. அது ஒரு விதத்தில் உண்மையாக இருந்தாலும் அது கூடவே அவங்க புத்தி வேலை செய்யுது. இது வந்து தப்புன்னு அவங்களுக்கு வந்து இன்ட்யூட்டிவாக தெரியும். அது ஒரு காரணம். அடுத்தது இதை சொன்னால் என்ன பிரச்சனை, இதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டே தப்புன்னு தெரியும், அதனால் பண்ண மாட்டாங்க, முடிஞ்சு போச்சு. ஆனால் அந்த தப்புன்றதும் தெரியாமல், இதை அவன் ஏற்றுக்கலைன்னா என்ன ஆகுன்றது தெரியாமல், ஏன்னா ஏற்றுக்கிட்டாலும் பிரச்சனை வரும், அது வேறு விஷயம் இல்லையா. சின்ன வயசில் ஏற்றுக்கிட்டா எல்லாம் சரிப்பா நீ அவனோட வாழணும் சொல்லுவாங்க அப்பா அம்மா, அது ஒரு பிரச்சனையும் இருக்குது. இன்னொன்று, இவன் ஏதாவது பண்ணிட்டான்னா பிடிச்சி போக்சோவில் வேறு உள்ளே போட்டுருவாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், ஏற்றுக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்னும் பயங்கரமான பிரச்சனையை கொடுக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஏற்றுக்கலைன்னா உடனே அவங்களுடைய கான்ஃபிடென்ஸே ஷேட்டர் ஆகிடும். ஐயோ நம்ம வந்து அழகாக இல்லை, நம்மளாம் லவ் பண்ணுறதுக்கே தகுதி இல்லை, இந்த மாதிரி நிறைய, அதாவது ஒட்டுமொத்த வாழ்க்கையும் எடுத்தாந்து இந்த ஒரு சம்பவத்தில் வச்சு நான் எதுக்கும் தகுதி இல்லாதவன் அப்படிங்கிற எண்ணத்தில் இட்டுட்டு வந்து விட்டுரும். இன்னும் இது வந்து மன ரீதியாக பாதிக்கும். இதோட விட்டால் பரவாயில்ல. அடுத்தது என்ன ஆகுன்னா, இது ஒரு ப்ரெஸ்டேஜ் இஷ்யூவாக ஆகிடும். அடுத்தது நான் விட மாட்டேன் அப்படின்னு துரத்தி லவ் பண்ணி கொலை பண்ணுற அளவுக்கு போனவங்களாம் இருக்கிறாங்க சின்ன வயசுலே. ஸோ இவ்வளோ விஷயத்துக்கு அதை இட்டுட்டு போய் விடும் அப்படிங்கிறது அந்த குழந்தைங்களுக்கு வந்து தெரியாது. ஏன்னா அதெல்லாம் யாரும் ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்கறது இல்லை இல்லையா. செக்ஸ் எஜுகேஷனை சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர, மன ரீதியாக காமம் மட்டும் இல்லை, காதலின் தாக்கமும் ஒருத்தனுடைய வாழ்க்கையை அழிச்சிடும் அப்படின்னு யாருமே சொல்லிக் கொடுக்கறதில்ல. அது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் பொருந்தும். ஸோ எல்லோரும் ஏற்கனவே வந்து நிறைய ஆபாச படங்களை பார்த்து திரும்புகிற பக்கம்லாம் சின்ன வயசுலேயே பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு வச்சுக்கிறதெல்லாம் நார்மலாகிடுச்சு. ஸ்கூல் டைம்லேயே ஒரு சகோதரி பார்த்திங்கன்னா அவங்க அம்மா கிட்ட வந்து புலம்புறாங்களாம் 9வது படிக்கும்போது, என் கூட படிக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் பாய் ஃப்ரெண்டு இருக்குமா, எனக்கு மட்டும் இல்லைம்மான்ட்டு அழுமா 9th ஸ்டாண்டர்டில். முந்தைய ஜென்ரேஷனில் இப்படி ஒரு பொண்ணு வாயை திறந்தானா அவ்வளோதான் அந்த பொண்ணுடைய நிலைமை. பொண்ணு இல்லை, பையனே அப்படி சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கி உலகம் எப்படி மாறிடுச்சு பாருங்கள். ஸோ அதே மாதிரி கோபத்தை பற்றி கூட சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருப்பார். அந்த கோபம்ன்ற குணத்தை எடுத்துகிட்டு போய் வெளியில் எல்லா இடத்துலையும் பரப்பக்கூடிய உரிமை உனக்கு கிடையாது. கோபப்பட்ட நீ தனியாக உன் ரூமில் கதவை சாத்திட்டு உட்காந்துக்கோ. எதுக்கு கெட்ட வைப்ரேஷனை எல்லா இடத்துலையும் பரப்புகிற? காமத்திற்கும் இது பொருந்தும். ஏன்னா கோபத்தை விட காமம் மோசமானது. கோபம் எப்பயாவது தான் வருது, ஆனால் காமம் எப்பயுமே இருக்குது. அதனால தான் டக்குன்னு பஸ்ஸில் ஏறி உட்காந்து யாரை பார்த்தாலும் டக்குன்னு புத்தி மயங்குதுன்னா எப்பவும் இருக்குதுன்னு தான் அர்த்தம். உங்களுக்கு யாரை பார்த்தாலும் டக்குன்னு கோபம் வருமா என்ன? ஸோ எப்போவுமே உங்களை மயக்கி வச்சுருக்கிறது காமம் தான். அதில் நான் மயங்கக்கூடாதுன்ற விழிப்புணர்வில் இருக்கிறது தான் உண்மையிலே ஆன்மீக விழிப்புணர்வு. ஏன்னா இந்த உலகம் ஆண்கள் பெண்களுக்குள்ளே காமம் மூழ்கி கிடக்குது. ஸோ பிறர் காமத்தில் விழுவதற்கு நான் காரணமாகவும் இருக்கக்கூடாது, பிறரே வந்தாலும் நான் விழக்கூடாது. அது எப்போ வேணாலும் நடக்கலாம். அதில் கவனம் வச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ அதற்கு என்ன பண்ணணும்னா, உங்களுடைய மனதை நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் 24 மணி நேரமும். எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, காமம் மட்டும் இல்லை, கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த 5 விகாரம், காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபந்தான் 10 தலை ராவணன். எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறான். ஸோ எல்லா ஆத்மாக்களையும் அடிமைப்படுத்தி வச்சுருக்கிறான். அப்போ ஆத்மாக்கள் தான் சீதை. எல்லாரும் ஆல்ரெடி ராவணன் ஜெயிலில் தான் இருக்கிறோம். இந்த சீதைகளை ராவணனுடைய ஜெயிலிருந்து மீட்பதற்காக தான் கடவுள் வரார். வருவது ராமர் இல்லை, சிவபெருமான். ஆனால் அங்கே ராமராக கதையில் காட்டிட்டாங்க. சிவபெருமானுக்குத்தான் உடம்பே கிடையாது, செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். உண்மையில் ஆத்மாக்களாகிய நாமளும் நட்சத்திரம் மாதிரி உடல் இல்லாமல் தான் அங்கே இருக்கிறோம். பிறகு இந்த பூமிக்கு வரும்போது ஆரம்பத்தில் இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும் 2500 வருஷம்.
ஸோ அங்கே வந்தாலும், உடலில் வந்தாலும், அதாவது தாயின் கர்ப்பத்தில் பிறந்து தனக்கென்று சொந்த உடலை எடுத்துக்கொண்டு வந்தாலும், உடல்ன்ற உணர்வு இல்லாமல் ஆத்ம உணர்வில் இருந்து பிறரையும் ஆத்மான்னு பார்ப்போம். அதாவது ஆத்மா புருவ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கும். உயிரை தான் ஆத்மான்றோம். அதனால தான் இங்கே போட்டு வைக்கிறோம். ஸோ ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்தையும் செய்யுது அப்படின்ற உணர்வு அவங்களுக்கு இருக்கிறதுனால, தன்னையும் ஆத்மான்னு வந்து பிறரையும் ஆத்மான்னு பார்க்கறதுனால, அவர்களுடைய ஆத்மா எப்போவுமே சக்திசாலியாக இருக்கும். உடலின் பக்கமே அவங்களுடைய கவனமே போகாது. அது ஒரு ஜடம். எவ்வளோ அழகாக இருந்தாலும் காரில் டிரைவர் இருந்தானா காரு ஜடப்பொருள் தானே. அந்த மாதிரி தான் இந்த உடம்புன்ற காரை இயக்கக்கூடிய ஆத்மா டிரைவர் இங்கே இருக்கிறார். இது வெறும் ஜடம் தான். அதனால் எல்லோரும் காரை பார்த்து மயங்க மாட்டாங்க இல்லையா? ஆனால் ஒரு சிலர் காரையும் பார்த்து மயங்கிட்டு கிடக்குறாங்க. ஸோ அங்கே அவ்வளோ அழகிய உடல் இருந்தாலும் மயங்க மாட்டாங்க. ஆத்மாவில் தான் அவங்களுடைய கவனம் இருக்கும். அது மட்டும் இல்லை, சதா ஆனந்தமாகவும் அமைதியாகவும் இருப்பாங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். வெளியில் தேடி ஒரு பொருளை சார்ந்து மனிதனை சார்ந்து அவங்களுடைய அமைதி ஆனந்தம் இருக்குது. அதனால் எப்பவும் ஆனந்தமாக தனக்குத்தானே திருப்தியாகவும் இருக்கிறதுனால தான் சொர்க்கத்தில் வாழ்ந்த 33 கோடி மனிதர்களும் தெய்வீக குணங்களில் நிரம்பி இருந்ததினால் அவர்களை தேவதைகள்னு சொல்கிறோம். ஏன்னா மனிதன் இயற்கையாகவே தெய்வீக குணத்தில் தான் நிரம்பி இருப்பான். எப்போ அவனுக்குள்ள அசுர குணங்கள், காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் போன்ற அசுர குணங்கள் வருதோ அப்போ தெய்வீக குணம் குறைஞ்சிக்கிட்டே வந்து ஒரு டைமில் சுத்தமாக இல்லாத போகிற நேரத்தில் தான் கடவுள் வந்து சொல்கிறாரு, உடம்புன்னு கடந்த 2500 வருடம் இந்த பூமி நரகமாக இருக்கும்போது உங்களை நினைச்சிங்க. அதனால்தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் வந்தது. இப்போ மீண்டும் ஆத்ம உணர்வுக்கு வாங்க. ஏன்னா கலியுகம் அழிந்து மீண்டும் சத்தியுக சொர்க்கம் வரப்போது. இது 5000 வருட காலச்சக்கரம். நடந்தது தான் திரும்ப திரும்ப நடக்கும். இப்போ நீங்கள் அங்கே போகணும். அங்கே காமம்னா என்னென்னே தெரியாது. சொர்க்கத்தில் அவ்வளோ அழகாக இருந்தாலும் அப்போ எப்படி குழந்தை பிறக்கணும்? கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பமாவாள். மற்றபடி காமத்தினால் கிடையாது. அதனால தான் குழந்தைகள் மாதிரி பரிசுத்தமாகாமல் சொர்க்கத்துக்கு யாரும் போக முடியாது அப்படின்னு பைபிளில் இயேசு கூட சொல்லியிருப்பார். ஸோ இப்போ ஆத்மான்னு வந்து பரமாத்மாவை நினைக்க தான் ஆத்மாவுக்கு அந்த சக்தி வரும். என்ன சக்தி? வெளி உலக மயக்கத்திலிருந்து விலகிற சக்தி. ஏன்னா இப்போ உடல்ன்ற உணர்வில் வந்துட்டோம், ஆத்மான்றதை மறந்துட்டோம். இப்போ ஆத்மான்னு தெரிந்தால் கூட அந்த ஆத்மா இயல்பாகவே நான் ஆத்மான்ற உணர்வில் நிலை பெறுவதற்கு டைம் எடுக்கும், முயற்சி தேவை. என்ன முயற்சி? இறைவன் சொல்கிறாரு, இந்த சக்தியில் எப்போவுமே நிரம்பி இருப்பவன் நான் மட்டுமே. அவர் டைரெக்டாக ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அவரைத்தான் சிவன் இந்துக்களும் பரமபிதான்னு கிறிஸ்தவர்களும் அல்லான்னு முஸ்லீம்களும் சொல்கிறாங்க. கடவுள் ஒருவர். ஸோ அவரை நீங்கள் நினைக்கணும். மற்றபடி தாயின் கர்ப்பத்தில் பிறந்த கிருஷ்ணரோ இயேசுவோ யாரும் கடவுள் கிடையாது. ஸோ இப்போ இறைவனை எந்த அளவுக்கு நீங்கள் நினைக்கிறீங்களோ, அப்பான்னு அன்பான்னு நினைக்கிறீங்களோ, அவர் அப்படி இருக்கிறார்ன்றதை அவர் தான் சொல்கிறார். ஒரு வயோதிகர் உடல் மூலமாக சொல்கிறார். அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார் அந்த வயோதிகருக்கு. அந்த பிரம்மாவாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்டவர்கள் பிரம்மா குமாரிகள். அந்த பிரம்மாவைத்தான் ஆதாம் அப்படின்ட்டு பைபிள் குரானில் சொல்லப்பட்டிருக்குது. இங்கே சூக்ஷ்மமாக நடக்கிறத அங்கே ஸ்தூலமான ஒரு கதையாக எழுதிட்டாங்க. ஆனால் சூக்ஷ்மமாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த 5 விகாரங்களை இறைவனின் நினைவில் அழிப்பது தான் ஆத்மா தூய்மையாகி சொர்க்கத்திற்கு போகிறதுக்கான ஒரே வழி. ஸோ அப்போ ஆத்மா நம்ம ஓம் சாந்தி சொல்லி ஆரம்பிக்கிறோம் இல்லையா? ஓம்னா நான் ஆத்மான்னு அர்த்தம். சாந்தினா உங்களுக்கு தெரியும், அமைதி. என்னுடைய உண்மையான குணம் அமைதி. எப்போ உண்மையிலே ஆத்மா நான்ற உணர்வில் இருந்தால் அந்த அமைதி இருக்கும். அதை மறந்தீங்கன்னா தானாகவே வெளி உலக விஷயத்தில் காமம், கோபம், வீண் விஷயம் எது வந்தாலும் உங்கள் அமைதி போயிடும். ஸோ அந்த அமைதி போனதை மனிதன் உணர்றதுனால தான் ஏதாவது ஒரு மயக்கத்தை தேடிக்கிறோம். அதில் இன்னுமே அமைதி போக தான் செய்யும். படம் பார்த்துட்டு வந்தால் அப்படியே தலைவலிக்குது இல்லையா? உங்களுக்கு எது சந்தோஷத்தை கொடுத்தாலும் அதில் மூழ்கி 3 மணி நேரம் கழிச்சு வந்து பாருங்களாம், பயங்கரமாக தலைவலிக்கும். உண்மையால் ஆனந்தம் வந்து உங்களுக்கு அது தலைவலியெல்லாம் ஏற்படுத்தாது. 24 மணி நேரம் உங்களால் ஆனந்தமாக இருக்க முடியும். இப்போ நீங்கள் ஆனந்தம் நினைக்கிறதெல்லாம் ஆனந்தம் கிடையாது, மயக்கம். இப்போ உண்மையான ஆனந்தம் ஆத்மான்னு வந்து பரமாத்மா நினைவில் இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக உடல் உணர்வுலேருந்து விலகி ஆத்ம உணர்வில் நிலை பெறும்பொழுது வரும். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் முயற்சி பண்ணும்போதே கொஞ்சம் கொஞ்சம் அது அனுபவமாக ஆரம்பிக்கும், அமைதியும் ஆனந்தமும். இப்போ என்னென்னா இந்த 5 விகாரம் இருக்குது இல்லையா? காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். இதில் எது வந்தாலும் அமைதி போயிடும். அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.
ஏன்னா இப்போ காமம் ஸ்லைட்டாக வர்றது, கோபம் ஸ்லைட்டாக வர்றது, பற்று ஸ்லைட்டாக வர்றது, பேராசை அகங்காரம் ஸ்லைட்டாக வர்றது வந்து கண்டுபிடிக்க முடியாது. அது கொஞ்சம் வெளிப்படும் போது தான் உங்களுக்கே தெரியும். மற்றவர்களுக்கு ரொம்ப வெளிப்படும் போது தான் தெரியும். ஆனால் அது சூக்ஷ்மமாக உங்களுக்குள்ளே எப்போவுமே இருக்கும். அதை நீங்கள் அழிக்கணும் அப்படின்னா இறைவன் நினைவில் இருந்து அந்த அமைதி இருக்குது பார்த்தீங்களா, அதை சுவைச்சிட்டு அந்த சுவையிலேயே நீங்கள் மூழ்கி இருக்க ட்ரை பண்ணணும். செவ்வானம் மாதிரி இருக்கிற இடத்துல இறைவன் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இறைவன் இருக்கார். நானும் நட்சத்திரம் மாதிரி தான் இருக்கிறேன். உடம்பே கிடையாது, ஆத்மான்னு உங்களை புரிஞ்சுக்கிட்டு அங்கே வந்துருங்க. புத்தினால் வந்து என்னை நினைவு செய்யுங்கன்ற அப்படி நினச்சிக்கிட்டே இருக்கும்போது, அவரை மனக்கண்ணால் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது வருது பார்த்திங்களா அமைதி. ஸோ அந்த அமைதி கட்டானாலே உங்களை அறியாமல் ஏதோ ஒன்று உள்ளே வந்துடுச்சின்னு அர்த்தம். அதாவது நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். பண்ணலனாலே அது வந்துடும். அது வரும்பொழுது தான் இந்த மாதிரி காமத்தை தூண்டக்கூடிய விஷயங்கள், கோபத்தை தூண்டக்கூடிய விஷயங்கள் எது நடந்தாலும் டக்குன்னு நீங்கள் ட்ரிகர் ஆகிடுவீங்க. ஆனால் இதில் நீங்கள் கவனம் வைக்கிறதே எப்படி வைக்க சொல்கிறாரு, உடலையும் உடல் சார்ந்த இந்த உலகத்தையும் மறந்து ஆத்மானு உணர்ந்து என்னை நினைவு செய்யுங்கன்ற இல்லையா. வேறு எதுவுமே ஞாபகம் வரக்கூடாது. நானும் புள்ளி, என் அப்பாவும் புள்ளி, வேறு எதுவுமே மைண்டில் ஞாபகம் வரக்கூடாது. அதுதான் ஆத்ம சக்தி வாய்ந்த நிலை. அந்த நிலை வந்து கடைசி நேரத்தில் நிரந்தரமாயிடும். அப்போ தான் உலக அழிவு ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா உலக அழிவுறதுக்கு 100 வருடம் முன்பு தான் வர்றாரு. 90 வருஷம் போயிடுச்சு. இன்னும் 10 வருஷம் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய தண்டனை இதெல்லாம் அனுபவிப்போம். காமத்தின் மூலமாக, கோபத்தின் மூலமாக பல ஜென்மமாக பாவம் செஞ்சுருப்போம். அப்பப்போ தண்டனை அனுபவிச்சுட்டு தான் வருவோம். ஆனால் அந்த பாவம் செய்யக்கூடிய குணம் உள்ளே இருக்கும். அந்த குணத்தை அழிக்கணும், இல்லாட்டினா மாட்டிக்குவீங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா போக்சோவில் உள்ளே போயிட்டு வந்து மீண்டும் அதே பாலியல் குற்றத்தை செய்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஆத்மாவில் அது பதிவாயிடுச்சு. ஸோ அதை அழிக்கணும் அப்படின்னா சதா இறைவனின் நினைவில் இருக்கணும். பைபிளில் ஒரு வார்த்தை இருக்கும், சூப்பராக இருக்கும். என்னென்னா, பாவத்தை கண்டால் விலகி ஓடுங்கள், பாவத்திலிருந்து விலகி ஓடுங்கள்னு இருக்கும். ஏன் ஓடலைன்னா கொஞ்ச நேரத்தில் நீங்களும் பாவியாக மாறிடுவீங்க. அந்த பாவ குணம் இல்லையா. ஒரு தண்ணி அடிக்கிறான், நான் சும்மா இருப்பேன் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. 10 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா இவனும் தண்ணி அடிப்பான். அது எப்படி சும்மா இருக்க முடியும் இல்லையா. கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய வேலையை காட்டும். அதுக்கெலாம் டைம் ஆகும். காமம் அப்படி கிடையாது, டக்குன்னு பற்றிக்கும் கெட்ட விஷயம்லாம். ஏன்னா அது ஜென்மமாக தொடர்ந்து வந்துட்டு இருக்குது இல்லையா. ஸோ அப்போ அதிலிருந்து இப்போ அதுக்குள்ளே மூழ்கி வெளியில் வந்திருப்போம் இறைவனுடைய ஞானத்தை கேட்டு. ஆனால் எந்த நேரம் வேணாலும் மீண்டும் மூழ்கடிச்சிடும். ஸோ அதில் அந்த பக்கமே நீங்கள் திரும்பாமல் இருக்கணும். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். சின்ன சின்ன சலனம் கூட, ஒரு சோஷியல் மீடியா பார்க்கும்போது திடீர்னு வித்தியாசமாக ஒன்று இருக்குதுன்னா அது என்னன்னு பார்க்குற எண்ணம் கூட வரவிடக்கூடாது, டக்குன்னு தள்ளிடணும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கும்பொழுது தான் உங்களால் தப்பிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கெட்டு போகிறதும் இல்லாமல் மற்றவர்களும் கெட்டு போகிறதுக்கு நீங்கள் ஒரு காரணம். எல்லாருக்குள்ளேயும் விஷம் இருக்குது, அதை ஏன் நம்ம தூண்டுவானே இல்லையா. ஏன் அந்த பாவத்தை நம்ம சேர்த்துப்பானே. ஏன்னா அதுக்கு காரணமாக நீங்கள் ஆயிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பெரிய பாவம் சேர்ந்துடுது, அது ஒன்று. இன்னொன்று, அந்த பாவத்திற்கான தண்டனை இங்கேயே நீங்கள் மாட்டிக்குவீங்க. உலகில் சட்டத்தின் மூலமாகவே உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். காமம் ரைட்டுன்னு சொல்கிற இதே உலகமே உங்களுக்கு தண்டனை கொடுக்கும். அதுதான் கொடுமை. ஸோ இந்த நினைவு வந்து எல்லா காரியமும் செய்யும்போது நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். நினைவு இல்லைன்னா எப்போ அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் மீண்டும் வெளியில் வரும்னே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய உலகத்தின் சூழ்நிலையெல்லாம் அதை உரம் போட்டு வளர்க்கும் அந்த விஷத்தை. ஸோ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதையும் மீறி அலட்சியமாக அது வருது அப்படின்னா, அந்த மாதிரி எண்ணங்கள் மேலோங்குது அப்படின்னு தெரிந்தாலே நீங்கள் தனியாக போயிடுங்க. யாரு கூடயும் இன்ட்ராக்ட் பண்ணாதீங்க. இறைவன் நினைவிலே மூழ்க ட்ரை பண்ணுங்கள். இறைவன் கொடுக்குற ஞானம் முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஸோ அந்த முரளி இறைவனை நினைக்க ட்ரை பண்ணுங்கள். அதுவும் முடியலையா, முரளி எடுத்து படிங்க. கண்டிப்பாக அந்த முரளி முடிக்கிறதுக்குள்ளே உங்கள் மனநிலை மாறியே தீரும். நீங்கள் பைபிள் படித்தாலும் மாறாது, குரான் படித்தாலும் மாறாது, கீதை படித்தாலும் மாறாது, ராமாயணம் மகாபாரதம் பார்த்தாலும் மாறாது அந்த முரளி. ஏன்னா ஆத்மாவை மாற்றக்கூடிய சக்தி பரமாத்மாவுடைய ஞானத்துக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. மற்ற வேதங்கள்லாம் மனிதர்கள் உருவாக்குனது. ஸோ பரமாத்மாவின் ஞானத்தினால் மட்டுமே ஆத்மா திருப்தி அடையும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.